நண்பர்களை, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத கற்பனைகளை தமிழ் இலக்கியம் முன்வைத்திருக்கிறது. ஒரு காதல் காட்சி தமிழ் இலக்கியத்தில். வீட்டின் கொல்லைப்புறத்தில் தலைவனும் தலைவியும் சந்திக்கிறார்கள். அவன் அவளை முத்தமிட போகிறான். தனியாக சந்திக்கிற போது வேற என்ன செய்வான்? அதானே, நீ என்ன கம்யூனிட்டினா கேட்பான். அவ்வளோ லூஸாக இருந்தால் அவன் ஏன் காதலிக்கிறேன். 2 பேர் தனியாக இருந்தாங்க. அவன் முத்தமிட போனான். அவன் சொன்னான், வேண்டாம், இங்கே வேண்டாம்னு வேற மரத்தடிக்கு கூட்டிட்டு, இங்கே வேண்டாம்னு வேற மரத்தடிக்கு கூட்டிட்டு போனோடனே அந்த மரத்தடிக்கு போன பிறகு அவன் கேட்டான், சரி வந்துட்டோமே, இங்கே வந்தோடனே ஒரு முத்தம் கொடுப்போம்னு நினைக்கல, அங்கே ஏன் வேண்டாம் என்று சொன்னாயின்னு கேட்டான். அப்போ அவ சொன்னா, இந்த வீட்டிலே தான் என் தாய் பிறந்து வளர்ந்தாள். என் தாய் தன் தோழிகளோடு மண்ணில் புன்னை விதைகளை மறைத்து வைத்து விளையாடுவாள். இந்த விளையாண்டுருக்கீங்களா? மண்ணில் விளையாண்டுருக்கீங்களா? அனுபவம் இருக்கா? மண்ணில் வீடு கட்டினால் யார் யார் இருக்கு? ஒரு தலைமுறை இருக்கு. இப்போ முடியாது. இப்போ மண்ணை வாங்கி போட்ட உடனே முள்ளை வெட்டி போட்டுடுறான். வீடு கட்டுறவனே கூட அதுக்குள்ள போக முடியாது. நம்ம காலத்தில் அப்படி கிடையாது. மண்ணை யாராவது வாங்கி போட்டாங்கன்னா தெருவே அங்கே தான் இருக்கும். அந்த கோபுரத்தில் ஈர மண்ணில் ஒரு வீடு கட்டி, அது கோபுரம் கட்டுறதுக்கு ஈர மண் வேணும், மேலே போடுறதுக்கு காஞ்ச மண் வேணும். அப்புறம் அதில் சங்கு கிடக்கும், அதை எடுத்து மேலே வச்சு அப்புறம் அந்த கோபுரத்துக்கு என்ன பண்ணுவோம்? 4 பக்கமும் வாசல். தெரியாதா? கேள்விப்பட்டதே இல்லையா? நல்ல வேலை. ஆமாம், அப்படி இந்த பக்கம் அப்படி தோண்டுவோம், அந்த பக்கம் 2 பேர் 4 பேர் தோண்டுவாங்க. நம்ம இந்த பக்கம் தோண்டி அந்த பக்கம் தோன்றுறது நம்மளாகவும் இருந்துட்டு அப்படி தோண்டி அந்த மண்ணுக்குள்ளே அந்த விரல் 2ம் தொட்டுக்கிற அனுபவம் இருக்குது பாருங்க. அது இந்த இன்பம் விளையாண்டவனுக்கு தான் தெரியும். விளையாடாதவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. தெரியும், விளையாடாதவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. என் தாய் தன் தோழிகளோடு மண்ணில் விதைகளை வைத்து விளையாடுவாள். ஒரு பொழுது அப்படி விளையாண்ட போது ஒரு புன்னை விதையை விட்டு விட்டு போய்விட்டாள். பிறகு தற்செயலாக வந்து பார்த்தாள், அவள் விளையாடுகிற போது விட்டு விட்டு போன புன்னை விதை சிறு செடியாக முளைத்து 3 இலை விட்டிருந்தது. என் தாய் சொன்னாள், மகளே, நீ பிறப்பதற்கு முன்பு என் கொல்லையில் வளர்ந்த இதை தண்ணீர் ஊற்றி வளர்த்தேன். உனக்கு எப்படி அமுதூற்றி வளர்த்தேனோ அதுபோல் அதற்கு நான் தண்ணீர் ஊற்றி வளர்க்கிறேன். நீ பிறப்பதற்கு முன்பு அவள் பிறந்தவள் யார்? அந்த புன்னை மரம் செடியாகி மரமாகி விட்டது. அவள் உன்னில் மூத்தவள், அவள் உனக்கு சகோதரி என்று சொன்னாள். இதை தலைவி சொல்வதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சங்க பாடலில் தமிழன் எழுதியிருக்கிறான். அன்புக்குரியவனே, என் காதலனே, அங்கே முத்தமிட வேண்டாம் என்று ஏன் தெரியுமா சொன்னேன்? என் சகோதரியின் முன்பு நீ என்னை முத்தமிடுவதை நான் விரும்பவில்லை என்று சொன்னால், நண்பர்களே, கொல்லைப்புறத்தில் நின்ற மரத்தை கூட பிறந்ததாக கருதிய கற்பனை உலகத்தில் எந்த இலக்கியத்தில் உண்டு? இப்போ எங்கே வந்துட்டோம்? கூட பிறந்தவளையே மரமாக கருதுகிற இடத்துக்கு வந்துட்டோம். கூட பிறந்தவளையே அக்னியாக கருதும் ஒரு வாழ்க்கை முறை இருக்கிற ஒரு காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கற்பனை, கொல்லைப்புறத்தில் நிற்கும் மரத்தை கூட பிறந்தவளாக கருதிய கற்பனை உலகத்தில் வேறு எந்த இலக்கியத்தில் உண்டு?